கிருஷ்ணர் அஸ்தினாபுரத்துக்கு வரார் அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட்டதுமே அஸ்தினாபுரமே பரபரப்பாச்சு. நகரத்தை அலங்கரிக்க திருதராஷ்டிரன் உத்தரவு போட்டா. கிருஷ்ணரை எதிர்கொண்டு வரவேற்க அநேக ஏற்பாடுகளையும் செஞ்சான். திருதராஷ்டிரன் விதுரரை அழைச்சு மந்திர ஆலோசனை செஞ்சான். விதுரா, கிருஷ்ணருக்கு தேர்களும் யானைகளும் கொடுக்க ஏற்பாடு செய்யி. அது மட்டும் இல்லாமல் பலவிதமான சன்மானங்களையும் நாம் அவருக்கு செய்யணும் அப்படின்னு சொன்னான். திருதராஷ்டிரன் இப்படி சொன்னதை கேட்டுட்டு விதுரர் கடுமையாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே பாருங்க, இந்த மாதிரி மரியாதைக்கெல்லாம் உகந்தவர் தான் கிருஷ்ணருங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நீங்கள் மனசார இதை செய்கிறதா நான் நினைக்கல. நீங்கள் செய்கிற உபசாரம் எல்லாம் உங்களோட காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்காகத்தான். 5 கிராமங்களை கொடுத்தா கூட போதும்னு சொன்ன பாண்டவர்களுக்கு அதை கொடுக்கறதுக்கு கூட நீங்கள் விரும்பலை. ஆனால் பொருள் கொடுத்து பரிசுகள் கொடுத்து மரியாதைகளை செஞ்சு கிருஷ்ணரை உங்களோட தரப்புக்கு விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இப்படியெல்லாம் செஞ்சால் கிருஷ்ணரை பாண்டவர்கள்கிட்ட இருந்து பிரிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க. இங்கே பாருங்கள், உண்மையாகவே நீங்கள் கிருஷ்ணர்கிட்ட மரியாதை தெரிவிக்க விரும்புனீங்கன்னா அவரோட தூது சமாதானத்தில் முடியுமாறு செஞ்சுருங்க. அதை தவிர நீங்கள் செய்கிறதுக்கு எதுவும் கிடையாது. அதை விட்டுட்டு இப்படி தந்திரமான வழிகளை எல்லாம் கையாளுறதால உங்களுக்கோ இல்லை உங்களோட குலத்துக்கோ எந்த நன்மையும் விளைய போகிறதே இல்லை அப்படின்னு சொன்னார். விதுரர் இப்படி சொன்னதை கேட்டுட்டு துரியோதனன் என்ன சொன்னான்னா, கிருஷ்ணரை பாண்டவர்கள்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது, நம்மளோட தரப்புக்கு அவர் வரப்போகிறதும் இல்லை. இந்த நிலையில் நம்ம எதுக்காக வீணாக அவரை கௌரவிக்கணும்? கிருஷ்ணர் மதிக்க தகுந்தவர் தான் அப்படிங்கிறது எனக்கும் நல்லாவே புரியுது. ஆனால் இப்போ அவரோட விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு நம்மளால் முடியாது. அதனால் இந்த மரியாதைகளையெல்லாம் நாம் அவருக்கு செய்ய தேவையில்லைன்னு தான் நானும் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். துரியோதனன் இப்படி பேசினதை கேட்ட பீஷ்மர் திருதராஷ்டிரனுக்கு சமாதானத்தோட மேன்மையை மறுபடியும் எடுத்து சொன்னார். அப்போ துரியோதனன் பீஷ்மரை பார்த்து என்ன சொன்னான்னா, இங்கே பாருங்கள், என்னோட உசுர் இருக்கிற வரைக்கும் பாண்டவர்கள் கூட சேர்ந்து இந்த ராஜ்யத்தை நான் அனுபவிக்க போகிறதே கிடையாது. கிருஷ்ணர் இங்கே தூது வரப்போ நான் ஒரு காரியம் செய்யலான்ட்டு இருக்கேன். அது என்னன்னா, யாருக்கும் எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் யுத்தத்தை தவிர்த்து நாம் ராஜ்யத்தை ஆளுறதுக்கு கிருஷ்ணரை இங்கேயே கட்டி போட்டு சிறை பிடிக்கிறது தான் சரியான வழின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு தன்னோட எண்ணத்தை வெளிப்படுத்தினான். அப்போ திருதராஷ்டிரன் துரியோதனன் கிட்ட, இங்கே பாரு துரியோதனா, இந்த மாதிரியான கெட்ட எண்ணத்தை நீ தயவு செஞ்சு விட்டுடு அப்படின்னு கேட்டுட்டாரு. அப்போ அங்கே தூதாக வந்த கிருஷ்ணர் திருதராஷ்டிரனுடைய அரண்மனையை அடைஞ்சார். அவருக்கு பல மரியாதைகள் செய்யப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா திருதராஷ்டிரனுடைய அனுமதியை வாங்கிட்டு கிருஷ்ணர் குந்தியை சந்திக்கிறதுக்காக போனார். தன் மகன்களோட நிலைமையை நினச்சி வருத்தப்பட்ட குந்திக்கு கிருஷ்ணர் ஆறுதல் சொன்னார். அதுக்கப்புறமா துரியோதனன் கிருஷ்ணரை விருந்துக்கு அழைச்சான். அப்போ கிருஷ்ணர் என்ன சொன்னார்னா, இங்கே பாரு துரியோதனா, தூது வந்த இடத்துல விருந்து சாப்பிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நீ பாண்டவர்களை பகைக்கிறதுனால என்னையும் பகைத்தவனாக ஆகிற. பகைவரோட உணவை உண்ணக்கூடாது. இந்த காரணத்தினாலையும் நீ தர உணவை என்னால் ஏற்றுக்க முடியாது. அதனால் நான் விதுரரோட வீட்டுக்கு போய் அவர் தர உணவையே ஏற்றுக்க விரும்புகிற அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் விதுரரோட வீட்டுக்கு போனார். அங்கே கிருஷ்ணர் உணவருந்தினதுக்கு அப்புறமா விதுரர் கிருஷ்ணர்கிட்ட என்ன சொன்னார்னா, நீங்கள் இப்போ இங்கே வந்த காரியம் நன்மையில் முடியாது அப்படிங்கிறது என்னோட கருத்து. துரியோதனனுக்கு தான் தான் மிகப்பெரிய அறிவாளி அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. அவன் யாரையுமே நம்புறதில்லை. பெரியவர்களோட வார்த்தையை மீறதையே அவன் வழக்கமாக வச்சுருக்கான். நிறைய தீய குணங்கள் நிரம்பி அவன்கிட்ட நல்ல வார்த்தைகளையெல்லாம் சொல்லி அவனை திருத்துறது அப்படிங்கிறது நடக்காத காரியம்னு நான் நினைக்கிறேன். பீஷ்மர், துரோணர், கிருபர், கர்ணன், அஸ்வத்தாமா இவங்களோட பலத்தை அவன் ரொம்பவுமே நம்பியிருக்கான். கர்ணன் ஒருத்தனே கூட தனியாக நின்று யுத்தத்தில் வெற்றி பெறக்கூடியவன் அப்படிங்கிறது துரியோதனனோட கருத்து. இதனால் துரியோதனனோட போர் விருப்பம் இன்னுமே தூண்டப்பட்டிருக்கு. பாண்டவர்களுக்கு ஊசி முனக்குத்துற அளவு கூட இடம் தரக்கூடாது அப்படிங்கிறதுல அவன் தீர்மானமாக இருக்கான். இப்பேற்பட்ட பாவிகள் நிறைஞ்ச அந்த சபைக்கு நீங்கள் போகிறத நான் விரும்பவே இல்லை அப்படின்னு சொன்னார். விதுரர் இப்படி சொன்னதை கேட்டுட்டு கிருஷ்ணர் என்ன சொன்னாருன்னா, துரியோதனனோட கெட்ட எண்ணங்கள் எனக்கு நல்லாவே தெரியும். அவன் கூட நிற்கிற பல பேர் என் மேலே கொண்டுள்ள பகையும் எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு அந்த சபையில் எந்த தீங்கும் நேராது.
எனக்கு என்னாகுமோ ஏதாகுமோங்கிற கவலையெல்லாம் உனக்கு வேண்டா அப்படின்னு சொன்னார். மறுநாளே கிருஷ்ணர் கௌரவர்களோட சபையில் தூதுவனாக நுழைஞ்சார். என்ன நடக்க போகுதோங்கிறத பார்க்கறதுக்காக நிறைய ரிஷிகளும் வந்திருந்தாங்க. மன்னர்கள் கூட்டம் கூடியிருந்துச்சு. கிருஷ்ணர் திருதராஷ்டிரனை பார்த்து தான் வந்த காரியத்தை பற்றி பேச ஆரம்பித்தார். ரெண்டு தரப்புலையுமே இருக்கிற போர் வீரர்களுக்கு எந்த அழிவும் ஏற்படாமல் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சமாதானம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் அந்த சமாதானத்தை உங்ககிட்ட கேட்டு வாங்கறதுக்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கேன். சூதாட்டம் மாதிரியான மோசமான வழிகளில் கௌரவர்கள் இறங்கினப்ப நீங்களும் அவங்களுக்கு துணையாக இருந்தது வருத்தமாக இருக்குது. இப்போ கூட காலம் கடக்கலை. நீங்கள் விரும்பினா இப்போதும் பகைமையை தணிக்க வச்சு யுத்தத்தை தடுக்க முடியும். யுத்தங்கிற பேராபத்தை தடுக்கிறது இப்போ நம்ம 2 பேர்த்தோட கையில் தான் இருக்குது. உங்களோட மகன்களை அடக்கிறது உங்களோட பொறுப்பு, பாண்டவர்களை அடக்கிறது என்னோட பொறுப்பு. நாம் 2 பேரும் சேர்ந்து சமாதானத்தை உண்டாக்குவோம். உங்களோட உத்தரவை ஏற்றுக்கிட்டு பாண்டவர்கள் 12 வருஷ கால வனவாசத்தையும் 1 வருஷ கால தலைமறைவு வாழ்க்கையையும் நல்லபடியாக அனுபவித்து முடிச்சுட்டாங்க. அப்பேற்பட்ட பாண்டவர்களுக்கு நான் தூதனாக வந்திருக்கேன். உங்களோட கட்டளையை ஏற்றுக்கிட்டு அவங்க செய்ய வேண்டியதை செஞ்சிட்டாங்க. இப்போ உங்களோட பங்கு மட்டும்தான் செய்யாமல் மீதி இருக்குது. அவங்களுக்கான ராஜ்யத்தை அவங்கக்கிட்ட கொடுத்துடுங்க. உங்கள் மேலே வச்சிருக்கிற மரியாதை காரணமாக பாண்டவர்கள் நிறைய துன்பங்களை அனுபவிச்சிட்டாங்க. இனியாச்சும் நீங்கள் அவங்களுக்கு தந்தையாக இருந்து அவங்களுக்கும் நல்லது செய்ய முயற்சி பண்ணுங்கள். ராஜ்யத்தில் அவங்களுக்கான பங்கை கொடுக்கறது மட்டும்தான் முறையாக இருக்கும். தூது வந்தனா என்னோட கடமையை செஞ்சுட்டேன். உங்களை நிர்பந்தப்படுத்துகிற உரிமை எனக்கு கிடையாது. எது நல்லதோ அதை செய்யுங்க அப்படின்னு சொன்னார். கிருஷ்ணர் இப்படி தன்னோட கருத்தை சொல்லிட்டு அமர்ந்ததுக்கப்புறமா சபையில் மௌனம் நிலவுச்சு. அவருக்கு யார் பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் பரசுராமர் எழுந்து என்ன சொன்னார்னா, திருதராஷ்டிர மன்னனே, நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேளு. தம்போத்பவன் அப்படின்னு ஒரு மன்னன் இருந்தான். அவன் பெரிய பராக்கிரமம் கொண்டவனாக இருந்தான். தனக்கு நிகரான வீரன் எவனுமே இந்த உலகத்தில் கிடையாது அப்படிங்கிற கர்வம் அவனுக்கு உண்டாச்சு. அப்போ சில பண்டிதர்கள் வந்து, தம்போத்பவா, உன்னை விட சிறந்த வீரர்கள் 2 பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க யாருன்னு தம்போத்பவன் விசாரித்தான். அப்போ அந்த பண்டிதர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நரன்னும் நாராயணனும் பெயர் கொண்ட 2 தபஸ்விகள் இந்த உலகத்தில் இருக்கிறதாகவும் அவங்கள யாராலுமே வெல்ல முடியாதுங்கிற கருத்து நிலவுவதாகவும் சொன்னாங்க. அவங்க இப்படி சொன்னதை கேட்டதுமே தம்போத்பவனுக்கு பயங்கரமாக கோபம் வந்துச்சு. நரன் நாராயணன்கிற அந்த 2 பேரையும் தேடி கடைசியாக தம்போத்பவன் அவங்கள கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப மெலிஞ்சு போய் இருந்தாங்க. தம்போத்பவன் அவங்கள பார்த்து யுத்தத்துக்கு அழைச்சான். ஆனால் அவங்க தம்போத்பவனுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி, இங்கே பாருப்பா, எங்ககிட்ட உன்னோட பராக்கிரமத்தை எல்லாம் காட்ட வேண்டா அப்படின்னு கேட்டுட்டாங்க. ஆனால் தம்போத்பவனோ யுத்தத்தில் மட்டுமே விருப்பமுள்ளவனாக இருந்தான். யுத்தமும் தொடங்குச்சு. தம்போத்பவன் பல அஸ்திரங்களையும் பொழிந்தான். ஆனால் அவற்றால் நரநாராயணர்களை எதுவுமே செய்ய முடியலை. அவங்க தம்போத்பவனை எளிதாக வென்றுட்டாங்க. அதுக்கப்புறமா நரநாராயணர்களை தம்போத்பவன் சரணடைஞ்சான். அப்போ அவங்க தம்போத்பவனுக்கு சில நல்ல வார்த்தைகளை எல்லாம் சொன்னாங்க. தான்கிற கர்வத்தை அடக்கிடு, உன்னோட மக்களை நல்ல முறையில் காப்பாற்றுற வழிகளை தேடு, எதிராளியோட பலத்தை அறியாமல் எந்த யுத்தத்திலும் இறங்கிடாத அப்படின்னு உபதேசித்தாங்க. அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட விடை பெற்று போனான் தம்போத்பவன். அப்பேற்பட்ட பராக்கிரமம் கொண்ட நரநாராயணர்கள் தான் இப்போ அர்ஜுனனாகவும் கிருஷ்ணராகவும் வந்திருக்காங்கங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. பாண்டவர்களையும் உன்னோட மகன்களாகவே நினச்சி அவங்களையும் கௌரவர்களுக்கு நிகராக நடத்திடு. சமாதானம் உண்டாகிறதுக்காக ஏற்பட்டிருக்கிற இந்த வாய்ப்பை நீ நழுவ விட்டுடாத அப்படின்னு சொன்னார். இப்படியா பரசுராமர் பேசி முடித்ததுக்கப்புறமா கண்வருங்கிற மகரிஷி எந்திரிச்சு என்ன சொன்னார்னா, துரியோதனா, நீ தருமனோடு சமாதானம் செஞ்சுக்கோ. கௌரவர்களான நீங்களும் பாண்டவர்களும் சேர்ந்தே இந்த நாட்டை ஆட்சி செய்யுங்க. 2 பலசாலிகள் பிரிஞ்சிருக்கிறது நல்லது கிடையாது. இதை விளக்குறதுக்காக உங்களுக்கெல்லாம் மாதலியோட கதையை சொல்லற கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொல்ல ஆரம்பித்தார். தேவேந்திரனோட ரதத்தை ஓட்டுறவனோட பேர் தான் மாதலி. ரொம்ப நாட்களுக்கு அப்புறமா அவனுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு.
அவளுக்கு குணஹேசின்னு பேர் வச்சு அவளை வளர்த்து வந்தாங்க. அவளுக்கு விவாக வயது வந்த உடனே தக்க வரனை தேடினாங்க. தேவலோகத்திலையும் பூலோகத்திலையும் தேடிட்டு மாதலி கடைசியாக நாகலோகத்துக்கு போனான். வழியில் அவன் நாரதரை பார்த்தான். நாரதரும் மாதலியும் நாகலோகத்தில் அலைஞ்சு திரிஞ்சு குணஹேசிக்கு தகுந்த வாலிபனை தேடினாங்க. போகவதிபுரத்தில் சுமுகன் அப்படிங்கிற நாகவாலிபனை மாதலி பார்த்தான். அவன்தான் தன்னோட மகளுக்கு ஏற்ற வாலிபன் அப்படின்னு மாதலி நினச்சி அதை நாரதர்கிட்ட சொன்னான். நாரதரும் மாதலியை சுமூகனோட தாத்தாவான ஆரியகன்கிட்ட அழைச்சிட்டு போனார். மாதலி எதுக்காக இங்கே வந்திருக்கான் அப்படிங்கிற விஷயத்த நாரதர் ஆரியகன்கிட்ட சொன்னார். அதை கேட்ட ஆரியகன் என்ன சொன்னான்னா, நாரதரே, இந்த விவாகத்துக்கு நான் எப்படி சம்மதிக்கிறது? கருடன் என்னோட மகனை கொன்னுட்டான். அடுத்த மாதம் என்னோட பேரனான சுமூகனையும் கொன்று திங்க போகிறதா சொல்லியிருக்கான். என்னோட மகன் போயிட்டானே அப்படிங்கிற துயரமும் என்னோட பேரன் இறக்க போகிறானேங்கிற துக்கமும் சேர்ந்து இருக்கிறப்ப நான் எப்படி கல்யாணத்தை நடத்துறது அப்படின்னு கேட்டான். இதை கேட்ட மாதலி கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பார்த்துட்டு என்ன சொன்னான்னா, நீங்கள் உங்கள் பேரனான சுமூகனை என்னோடும் நாரதரோடு அனுப்பி வையுங்க. நான் இந்திரன்கிட்ட அவனுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்குமாறு செய்கிறேன். கருடன் இவனோட வழிக்கே வராமலும் செஞ்சிடுறேன். உங்களோட மனசும் இதனால் சந்தோஷப்படும் அப்படின்னு சொன்னான். ஆரியகனும் சரின்னு சொல்லி இதுக்கு சம்மதிச்சு சுமுகனை மாதலியோடு அனுப்பி வச்சான். மாதலியும் அவனை அழைச்சிட்டு இந்திரன்கிட்ட போனான். அந்த சமயத்தில் மகாவிஷ்ணுவும் இந்திரனும் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ மாதலி அங்கே போய் அவங்கக்கிட்ட சுமூகனை பற்றி சொன்னான். மகாவிஷ்ணு என்ன சொன்னாருன்னா, இந்திரா, சுமூகனுக்கு நீ அமிர்தத்தை கொடுத்து அவனை தேவனாக்கிடு அப்படின்னு சொன்னார். இந்திரன் அதுக்கு நீங்களே இவனுக்கு அமிர்தத்தை கொடுங்க அப்படின்னா. ஆனால் விஷ்ணு என்ன சொன்னார்னா, எல்லா உலகத்தையும் ஆளுற நீ யாருக்கு பயப்படணும்? நீயே அமிர்தத்தை கொடு, கருடன் என்ன செய்யறானோ பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்திரன் சுமுகனுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்தான், அமிர்தத்தை கொடுக்கல. மாதலியும் கருடனை பற்றின பயமே இல்லாமல் சுமூகனுக்கு தன்னோட மகளை மனம் முடிச்சு கொடுத்தான். இதை கேள்விப்பட்ட கருடன் ரொம்ப கோபப்பட்டு இந்திரன் கிட்ட வந்து என்ன சொன்னான்னா, இந்திரா, என்னோட இறையை நீ பாதுகாக்கிறியா? என்னோட பலம் உனக்கு தெரியாதா? உன்னையே ஒழிச்சிடுறேன் பாரு அப்படின்னு சொன்னான். அப்போ அங்கிருந்த மகாவிஷ்ணு என்ன சொன்னாருன்னா, கருடா, தற்பெருமை கொள்ளாத, என்னோட வாகனம்ங்கிறதுல இருமாப்பு கொள்ளாத. உண்மையில் நான் தான் உன்னை சுமக்கிறேன் தெரியுமா? எங்க என்னோட இடது கையை இப்போ நீ தூக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னோட இடது கையை கருடனோட முதுகு மேலே வச்சாரு மகாவிஷ்ணு. அந்த பாரத்தை கருடனால் தாங்க முடியலை. அவனோட விழிகள் பிதுங்குச்சு, உயிரே போயிடுற மாதிரி இருந்துச்சு. உடனே அவன் விஷ்ணுவோட காலில் விழுந்து தன்னை மன்னிக்கும்படி வேண்டுனான். கண்வர் இந்த கதையை துரியோதனன்கிட்ட சொல்லி, துரியோதனா, உனக்கும் கருடனோட கதி தான் ஏற்படும். கிருஷ்ணர் உங்களை காப்பாற்றுறதுக்காகவே வந்திருக்காரு, அதனால் அவர் சொல்கிறத கேட்டு நடந்துக்கோ அப்படின்னு சொன்னார். ஆனால் துரியோதனனோ கண்வரோட உபதேசத்தை லட்சியம் செய்யவே இல்லை. இங்கே பாருங்க, எனக்கு என்ன கதி நேரணும்னு விதி தீர்மானிச்சிருக்குதோ அந்த கதி நேரட்டும். உங்களோட உளறல் நிறைஞ்ச யோசனைகளெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லியதோடு மட்டும் இல்லாமல் தன்னோட தொடையை வேற தட்டி காட்டுனா துரியோதனன். இதை பார்த்த கண்வர் ரொம்பவுமே கோபப்பட்டார். அவர் என்ன சொன்னாருன்னா, துரியோதனா, தொடையை தட்டி காட்டி என்ன அவமதிக்க நினச்சதால உனக்கு உன்னோட தொடையிலேயே தான் மரணம் ஏற்பட போகுது அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு. அப்போ நாரதர் துரியோதனன்கிட்ட என்ன சொன்னார்னா, துரியோதனா, இந்த உலகத்தில் நல்லது சொல்லுறவங்க ரொம்ப சில பேர் தான் இருப்பாங்க. இவங்க சொல்கிறது கசப்பாக தான் இருக்கும். உனக்கு நான் காலவரோட கதையை சொல்லுற கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கதை சொல்ல ஆரம்பித்தார். விஸ்வாமித்திர முனிவருடைய சீடர் தான் காலவர். அவர் தன்னோட படிப்பு முடிஞ்சதும் குருவுக்கு குருதட்சணை கொடுக்க வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ஆனால் விஸ்வாமித்திரரோ தனக்கு குருதட்சணையாக எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் காலவர் கேட்கல. சரின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரர் என்ன சொன்னாருன்னா, இங்கே பாருப்பா, ஒரு காது மட்டும் கருப்பாக இருக்கிற மாதிரியான வெள்ளை குதிரைகளாக 800 குதிரைகளை நீ எனக்கு கொண்டு வந்து தரணும் அப்படின்னு சொன்னார். அதை கேட்டுட்டு காலவர் திடுக்கிட்டார். ஏன்னா குதிரைகள் வாங்குறதுக்கு அவர்கிட்ட ஏது பணம்? குருதட்சணையாக எதையாச்சும் கொடுக்கணும்னு தான் அவர் விரும்பினார்.
ஆனால் விஸ்வாமித்திரரோ ரொம்ப அரிதாக காணப்படுற குதிரைகளை கேட்டுட்டாரு. அதுவும் ஒன்று ரெண்டு குதிரைகள் இல்லை, 800 குதிரைகள். அதுக்கு எங்கே போகிறது? சரின்னு சொல்லிட்டு அவர் மகாவிஷ்ணுவை தியானம் பண்ணினார். அதுக்குள்ளே கருடன் வந்து என்ன சொன்னான்னா, இங்கே பாருங்கள் காலவரே, விஷ்ணு என்ன அனுப்புனாரு, உங்களை எங்கே வேணும்னாலும் நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு காலவரும் கருடன் மேலே ஏறி கிழக்கு பக்கமாக போக சொன்னார். ஆனால் கருடன் போகிற வேகத்தில் அவரால் எதையுமே பார்க்க முடியல. அப்போ அவர் கருடன் கிட்ட என்ன சொன்னார்னா, கருடா, இத்தனை வேகமாக போக வேண்டாம், நான் குதிரைகளை தேடுறேன். அதுவும் ஒரு காது மட்டும் கருப்பாகவும் உடல் முழுசும் வெள்ளையாகவும் இருக்கிற 800 குதிரைகள் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னார். கருடனும் அவருக்கு எப்படியாச்சும் உதவி செய்யணும் அப்படின்னு தான் விருப்பப்பட்டான். அதனால் கருடன் என்ன சொன்னான்னா, இங்கே பாருங்கள், முதல்ல உங்களுக்கு பணம் தான் வேணும். பிரதிஷ்டாபுரத்தை என்னோட நண்பனான யயாதி ஆண்டு வரான், அவன்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி காலவரை யயாதி கிட்ட அழைச்சிட்டு போனான் கருடன். கருடன் மூலமாக காலவரை பற்றி யயாதி தெரிஞ்சுக்கிட்டான். அவன் கருடன் கிட்ட என்ன சொன்னான்னா, கருடா, முன்ன மாதிரி இப்போவெல்லாம் என்கிட்ட பணம் இல்லை. நான் காலவருக்கு பணம் கொடுக்கறதுக்கு பதிலாக இன்னொரு உதவியை செய்யலான்ட்டு இருக்கிறேன். அது என்னென்னா, 4 குடும்பங்களை தழைக்க வைக்கிற வல்லமை கொண்ட என்னோட மகளான மாதவியை நான் காலவர்கிட்ட ஒப்படைக்கிறேன். என்னோட மகள் மூலமாக அவரோட விருப்பம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு மாதவியை காலவர்கிட்ட ஒப்படைச்சான் யயாதி. உடனே கருடன் என்ன சொன்னான்னா, காலவரே, நீங்கள் மாதவியை அழைச்சிட்டு போங்க, அவன் மூலமாக நீங்கள் விரும்புகிற குதிரைகளை அடையுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. காலவரும் மாதவியை அழைச்சிட்டு அயோத்தி மன்னனான ஹரியசுவனை பார்க்கறதுக்காக போனார். காலவர் ஹரியசுவன் கிட்ட அவர் வந்த காரணத்தை சொன்னார். அப்போ ஹரியசுவன் என்ன சொன்னான்னா, மகரிஷியே, என்கிட்ட நிறைய குதிரைகள் இருக்குது, ஆனால் நீங்கள் கேட்குற குதிரைகள் 200 தான் அதில் தேரும் அப்படின்னு சொன்னான். உடனே மாதவி காலவர்கிட்ட என்ன சொன்னான்னா, சரி, இப்போ நீங்கள் இதை வாங்கிக்குங்க, இந்த மாதிரி மற்ற மன்னவர்கள்கிட்டவும் போய் நம்ம குதிரைகளை பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹரியசுவனோடு அவள் கொஞ்ச காலம் வாழ்ந்தா. ஒரு குழந்தையை பெற்று அவள் ஹரியசுவன்கிட்ட கொடுத்துட்டு மறுபடியும் காலவர்கிட்டவே வந்து சேர்ந்தா. ஹரியசுவனும் காலவருக்கு அவர் கேட்ட 200 குதிரைகளை கொடுத்துட்டான். அடுத்ததாக காலவர் மாதவியை அழைச்சிட்டு காசி மன்னனான திவோதாசன் கிட்ட போனார். அவன்கிட்டவும் அவர் கேட்ட குதிரைகள் 200 மட்டும்தான் இருந்துச்சு. உடனே காலவர் என்ன பண்ணினார்னா, மாதவியை அந்த மன்னன்கிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த குதிரைகளை வாங்கிட்டார். அந்த மன்னனும் தனக்கு மாதவி மூலமாக ஒரு குழந்தை பிறந்ததுமே அவளை காலவர்கிட்டவே அனுப்பிட்டான். இதுக்கப்புறமா காலவர் அவளை போஜநகர மன்னனான உசீனரன் அப்படிங்கிறவங்கிட்ட அழைச்சிட்டு போனார். அவன்கிட்டவும் அவர் கேட்ட குதிரைகள் 200 மட்டும்தான் இருந்துச்சு. அதை வாங்கிட்டு அவர் மாதவியை அந்த மன்னன்கிட்ட ஒப்படைச்சார். அவளும் 2 வருஷ காலம் அவன் கூட வாழ்ந்துட்டு ஒரு குழந்தையை பெற்றெடுத்தா. அதுக்கப்புறமா மாதவி காலவர்கிட்டவே வந்து சேர்ந்தா. காலவர்கிட்ட இப்போ 600 குதிரைகள் சேர்ந்தாச்சு. ஆனால் இன்னும் 200 குதிரைகள் வேணுமே, என்ன செய்கிறது அப்படின்னு காலவர் யோசிச்சுட்டு இருந்தார். அப்போ கருடன் அவருக்கு முன்னாடி வந்தா. இங்கே பாருங்கள் காலவரே, இனி உலகத்தில் ஒரு காது மட்டும் கருப்பாகவும் உடல் வெளுப்பாகவும் உள்ள குதிரைகளே கிடையாது. இதுவரைக்கும் இந்த மாதவியை வச்சு 3 மன்னர்கள்கிட்ட 600 குதிரைகளை நீங்கள் சேர்த்துட்டீங்க. இன்னும் 200 குதிரைகள் தானே வேணும். விஸ்வாமித்திரரோ ராஜரிஷி, அவர்கிட்டவே அப்பேற்பட்ட குதிரைகள் இருக்கலாம். அதனால் நீங்கள் ஒன்று பண்ணுங்க, இந்த மாதவியையே கொண்டு போய் விஸ்வாமித்திரருக்கு கொடுத்து உங்ககிட்ட இருக்கிற 600 குதிரைகளையும் கொடுத்துடுங்க அப்படின்னு கருடன் சொன்னான். கருடனோட யோசனையை ஏற்றுக்கிட்டு காலவரும் அந்த மாதிரியே செஞ்சார். விஸ்வாமித்திரரும் மாதவியையும் 600 குதிரைகளையும் ரொம்ப மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிட்டாரு. நாரதர் இந்த கதையை துரியோதனன் கிட்ட சொல்லி, இங்கே பாருப்பா, பிடிவாதம் பிடிச்சதால காலவர் என்ன பாடுபட வேண்டியதா போச்சு பார்த்தியா, அதனால் நீயும் பிடிவாதம் பிடிக்காத, நல்ல விதமாக நடந்துக்கோ அப்படின்னு சொன்னார். இதை தொடர்ந்து கிருஷ்ணர் துரியோதனனுக்கு இன்னும் பல அறிவுரைகளையெல்லாம் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, துரியோதனா, நீ பெரிய அறிவாளிகளோட குலத்தில் பிறந்தவன், கல்வியில் யாருக்கும் நீ இளைத்தவன் இல்லை, நல்ல குணங்கள் உங்ககிட்ட நிரம்பி இருக்கு. அதனால் தீயவர்கள் போகிற பாதையில் நீ போகக்கூடாது.
உன்னோட தந்தையும் பீஷ்மர், துரோணர், விதுரர் இவங்களும் சமாதானத்தை தான் விரும்புகிறாங்க. நீ நம்பிட்டு இருக்கிற கர்ணன், சகுனி, துச்சாதனன் இவங்கெல்லாம் பீமனை எதிர்க்கிற திறன் படைச்சவங்க இல்லை. அர்ஜுனனை எதிர்த்து அவங்களால கண்டிப்பாக போர் செய்ய முடியாது. தேடி வர இந்த அமைதியை உதறாத பாண்டவர்கள் கூட நீ சமாதானம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னார். கிருஷ்ணர் இப்படி பேசினதுக்கு அப்புறமா பீஷ்மர், துரோணர், விதுரர் இவங்களும் சமாதானத்தை ஏற்றுக்க சொல்லி துரியோதனனை வற்புறுத்தினாங்க. அதுக்கப்புறமா திருதராஷ்டிரன் கூட துரியோதனன் கிட்ட சமாதானத்தை ஏற்கும்படி ரொம்பவுமே மன்றாடி கேட்டுட்டான். இந்த எல்லாத்தையும் கேட்டுட்டு துரியோதனன் என்ன சொன்னான்னா, கிருஷ்ணரே, என்ன காரணமோ தெரியல, பாண்டவர்கள் பக்கம் உங்களுக்கு அன்பு ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் ரெண்டு தரப்போட பலங்களை அறிந்திருந்தும் கூட நீங்கள் என்னையே மட்டம் தட்டி பேசுகிறீங்க. பீஷ்மர், துரோணர், விதுரர் இவங்களும் கூட என்னத்தான் அவமதித்து பேசுகிறாங்க. நானும் எத்தனையோ தடவை யோசித்து பார்த்துட்டேன். என்கிட்ட எந்த தவறுமே இருப்பதா எனக்கு தெரியல. சூதாட்டத்தை பற்றி நீங்கள் பேசுனீங்க. சூதாட்டத்தை பாண்டவர்கள் விரும்பித்தான் ஏற்றுக்கிட்டாங்க. அதில் சகுனிக்கிட்ட அவங்க தோற்று போனாங்க. அதனால் ராஜ்யத்தை இழந்தாங்க. ராஜ்யத்தை இழந்த காரணத்துக்காக அவங்க காட்டுக்கு போனாங்க. இதில் நான் குற்றம் செஞ்சதா நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இங்கே பாருங்கள், சூதாட்டத்தை விரும்பி ஏற்றுக்கிட்டது அவங்களோட தவறா இல்லை என்னோட தவறா? பீமன், அர்ஜுனன் இவங்களோட வீரத்தை பற்றி பேசுனீங்க. ஏன் எங்கள் தரப்பில் பீஷ்மர், துரோணர், கிருபர், கர்ணன் இவங்கெல்லாம் இருக்காங்களே, அவங்கள எதிர்க்க வல்லவர் யார் இருக்காங்க? அப்படியே கூட யுத்தத்தில் நாங்கள் தோல்வி அடைஞ்சால் நாங்கள் யுத்த காலத்திலேயே உயிர் நீத்து வீர சொர்க்கத்தை அடைவோம். பயந்து போய் ஒருபோதும் பணிஞ்சு நிற்க மாட்டோங்கிறது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அதனால் முன்னாடி எங்களோட தந்தை அனுமதிச்சிருந்த ராஜ்யத்தோட பகுதியை கூட நாங்கள் பாண்டவர்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராகவே இல்லை. இழந்த ராஜ்யத்தை பாண்டவர்கள் மறுபடியும் பெற முடியாது. ஊசி முனையால் குத்தப்படுற அளவு இருக்கிற இடத்த கூட கொடுக்கவும் நான் தயாராகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். இப்படி பேசின துரியோதனனை பார்த்து கிருஷ்ணர் என்ன சொன்னார்னா, துரியோதனா, நீ சமாதானத்தை ஏற்றுக்கலைன்னா உனக்கும் உன்னை சேர்ந்தவங்களுக்கும் அழிவு ஏற்படுறது நிச்சயம் அப்படின்னு சொன்னார். இதுக்கப்புறமா துரியோதனன் சபையில் இருந்த எல்லாரையுமே அலட்சியம் செஞ்சுட்டு துச்சாதனனையும் அழைச்சிட்டு சகுனி, கர்ணன் இவங்களோடு சபையை விட்டு மறுபடியும் வெளியேறினான். ஒரு தனிமையான இடத்துக்கு போய் அவங்க ஆலோசனை செஞ்சாங்க. அப்போ துரியோதனனுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அது என்னன்னா, பீஷ்மர், துரோணர் இவங்களோட சேர்ந்துட்டு கிருஷ்ணர் தன்னை கட்டி பாண்டவர்கள்கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிடுவாரோ அப்படின்னு அவன் சந்தேகப்பட்டான். அதனால் துரியோதனன் என்ன சொன்னான்னா, இங்கே பாருங்கள், கிருஷ்ணர் நம்மளை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நாமளே அவரை பிடிச்சிடுவோம். அவர் பிடிபட்டதை அறிஞ்ச பாண்டவர்கள் சக்தி இழந்தவர்களாக ஆயிடுவாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட யுத்த எண்ணத்தையே அவங்க கைவிட்டுருவாங்க. அதனால் நம்ம முதல்ல கிருஷ்ணரை கட்டி போடுவோம் அப்படின்னு சொன்னான். துரியோதனனோட இந்த முடிவு கிருஷ்ணர் கூட ஹஸ்தினாபுரத்துக்கு வந்திருந்த சாத்தியகிக்கு தெரிய வந்துச்சு. அவன் விதுரர்கிட்டவும் திருதராஷ்டிரன் கிட்டவும் இதை தெரிவித்தான். இப்படி நடந்தால் பெரிய கேடு விளையுமே அப்படின்ட்டு விதுரர் திருதராஷ்டிரனை எச்சரிக்கை பண்ணினார். அதை கேட்டுட்டு இருந்த கிருஷ்ணர் திருதராஷ்டிரன் கிட்ட என்ன சொன்னார்னா, நான் விரும்பினா இப்போவே துரியோதனாதிகள் எல்லாரையும் கட்டி பாண்டவர்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவேன். ஆனால் உங்களோட எதிரில் இப்படியெல்லாம் செய்கிறதுக்கு நான் விரும்பலை. அதனால் துரியோதனன் என்ன நினைக்கிறானோ அதை செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் திருதராஷ்டிரனும் ரொம்ப நடுங்கி போயிட்டான். அவன் விதுரர்கிட்ட என்ன சொன்னான்னா, விதுரா, துரியோதனனை உடனே இங்கே அழைச்சிட்டு வா. அவனை நல்ல வழிக்கு திருப்புறக்கு மறுபடியும் நான் முயற்சி செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னான். துரியோதனன் மறுபடியும் அழைத்து வரப்பட்டான். திருதராஷ்டிரன் அவன்கிட்ட கிருஷ்ணரை பிடிக்கிற எண்ணத்தை தயவு செஞ்சு கைவிட்டுரு அப்படின்னு கெஞ்சினான். அப்போ கிருஷ்ணர் துரியோதனனை பார்த்து என்ன சொன்னார்னா, துரியோதனா, நான் தனியாக இருக்கிறேன்னு நினச்சி நீ என்ன பிடிக்க நினைக்கிற, ஆனால் உலகமே இங்கே தான் அடங்கி இருக்குங்கிறத பாரு அப்படின்னு சொல்லி தன்னோட விஸ்வரூபத்தை காட்டினார். அங்கிருந்த எல்லாருமே அதை பார்த்தாங்க. திருதராஷ்டிரனுக்கு கிருஷ்ணர் அந்த நேரத்தில் பார்வையை கொடுத்தாரு. அதனால் அவனும் அந்த விஸ்வரூபத்தை பார்த்தான். அப்போ முனிவர்கள் எல்லாம் கிருஷ்ணரை துதிச்சு, மகானுபாவரே, தயவு செஞ்சு உங்களோட கோபத்தை அடக்கிட்டு இந்த உருவத்தை மறைச்சு பழையபடியே காட்சி கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டாங்க. திருதராஷ்டிரன் கிருஷ்ணரை வணங்கி, இந்த காட்சியை பார்த்தனா வேற எதையுமே பார்க்க விரும்பலை,
அதனால் நீங்கள் கொடுத்த பார்வையை மறுபடியும் நீங்களே எடுத்துக்கங்க, வேற எதையுமே நான் பார்க்க இனி விரும்பலை அப்படின்னு கேட்டுட்டான். கிருஷ்ணரும் அப்படியே செஞ்சார். இதை பார்த்துட்டு சபையே ஆச்சரியப்பட்டுச்சு. அங்கே கூடியிருந்த அரசர்கள் எல்லாம் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. கடல் கலங்குச்சு, பூமி அசைஞ்சு கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா எல்லோருடைய வேண்டுகோளையும் ஏற்றுக்கிட்டு கிருஷ்ணர் விஸ்வரூபத்தை மறைச்சிட்டு மறுபடியும் தன்னோட பழைய உருவத்தையே எடுத்துட்டாரு. நம்மோட முயற்சிகள் எல்லாமே பயனற்று போயிடுச்சு. துரியோதனன் இனி யாரோட பேச்சையும் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சபையை விட்டு வெளியேறினார். இப்படியா சபையை விட்டு வெளியேறின கிருஷ்ணர் எங்கே போனார்? அடுத்து கதையில் நிகழ்ந்தது என்ன? இதை பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.